அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பர்சன் இருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலான பர்சனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாட்டி பேசலாம். அதே மாதிரி என்ன விஷயம் கேட்டாலும் அவங்க நமக்காக பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம கூப்பிடுற ஆள் அவங்களா தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் எந்த யோசனையும் இருக்காது, எடுத்துக்க போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டர்ஸ் தான் எனக்கு. அதில் என்னோட 2வது அக்கா தான் இன்றைக்கி வந்து வரா. அவளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கிங் முடித்து இவங்களை போய் ரிசீவ் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கையே வரல. ஏன் அப்படின்னா அக்கா வந்துட்டு சுத்தமாக இங்கே வரவே முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. அவளுக்கு இந்த ட்ராவலிங்கெல்லாம் சுத்தமாகவே ஒத்துக்காது. அதுவும் வந்துட்டு இவ்வளோ தூரம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த டைம் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு எப்படி வருவாங்களோ என்ன வருவாங்களோன்னு ஒரே டென்ஷனாக தான் இருந்துச்சு குக்கிங் போயிட்டு இருக்கும்போது. நானும் சரி கால் பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா அவள் போர்டிங் பாஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறா, நாங்கள் வந்து ஃப்ளைட்டே ஏறியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதேமாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏர்போர்ட்குள்ளெல்லாம் வந்ததே கிடையாது, நான் எதுவுமே பார்த்ததில்ல, இங்கிலீஷ் எல்லாம் வந்து எனக்கு பேசுவாங்க, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பலாக இருந்துச்சு. ஆனால் வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக வந்து கிளம்பி வந்துட்டாங்க. நாங்களும் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹப்பி டியூட்டி முடிஞ்சு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock தான் ரிசீவ் பண்ணுறதுக்காக போகிறோம். அவங்க 9 to 12 ஃப்ளைட்டில் தான் வந்து வராங்க. டெல்லியில் 12 மணிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.